ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட AWS கன்சோல் ஆக்சஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு அப்புறம் வீடியோக்கு வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் தான் ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து S3 கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து DynamoDBயில் ஸ்டோர் ஆகணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட S3 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் பக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பக்கெட்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பக்கெட் நேம் நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் பக்கெட் நேம் இங்கே என்னாலும் வச்சுக்கலாம். பட் ஆனால் அந்த நேம் வந்து குளோபலி யூனிக்காக இருக்கணும். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே வேறு எதுவும் பண்ணாமல் அப்படியே கிரியேட் பக்கெட்டில் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் பக்கெட் கிரியேட் ஆகிரும். இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ வந்து இந்த AWS இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு மற்ற சர்வீஸ்க்கு நம்ம போயிட்டு வரப்போ. இப்போ உங்களோட கன்சோல் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் DynamoDBன்றதை சர்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே வெளியே ரீசெண்ட்லி விசிட்டடில் இருக்கிறவங்க வந்து அது மூலமாக போய்க்கிறேன். உங்களோட DynamoDB வந்தோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் இந்த கிரியேட் டேபிள் இருக்குல்ல, அது கொடுத்து உங்களோட டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம S3 பக்கெட் மாதிரி உங்களோட வந்து குளோபலாக யூனிக்காக இருக்குன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் உங்களோட சர்வீசஸ்குள்ளே உங்களோட டேபிள் வந்து யூனிக்காக தான் இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் மெட்டா டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கீழே பார்ட்டிஷன் கீ வந்து நான் ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது பார்ட்டிஷன் கீன்றது வந்து சீக்வலில் ஒரு ப்ரைமரி கீ மாதிரி இது ஒர்க் ஆகும். இது கொடுக்காம நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் அப்படியே வச்சுட்டு கிரியேட் டேபிள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போங்க. மேலே AWS வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் போவோம். நம்ம லாம்டா மூலமாக இந்த AWS அந்த இது வந்து கால் பண்ணி நம்ம வந்து S3ல ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் போடுறோம். லாம்டாவில் தான் நம்ம கோட் எழுதணும். இந்த கோட்டோட லிங்க், அந்த கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட GitHubல இருக்கும். GitHub லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மூலமாக நீங்கள் போயிட்டு அந்த கோட் எடுத்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். அந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி சொல்கிறேன். பட் நீங்கள் அந்த கோடு எப்படி போடணுன்றது வந்து மேண்டேட்டரி கிடையாது தெரியணுன்றதுக்கு. நான் ஆக்சுவலாக ஒரு க்ளவுட் இன்ஜினியருக்கு கோடிங் தேவையில்லை, ஒரு டெவலப்பருக்கு மட்டும் அந்த கோடிங் ஸ்கில்ஸ் தேவைப்படும். பட் ஸ்டில் நீங்கள் அந்த கோடிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் எதாவது எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் லாம்டாவில் வந்து கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். ஒரு மெட்டா டேட்டா ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒன்று வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு கீழே வந்து ரன் டைம் ஒன்று இருக்கா, இந்த ரன் டைம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர்டு இங்கே நான் பைத்தான் 3.13 யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்னமோ யூஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் அப்படியே வச்சுட்டு கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் அனதர் திங், இப்போ நம்ம பண்ணுற எல்லாமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ இதுக்கு வந்து காசு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் உங்கள் ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரிகரோட டெஸ்டினேஷனும் அது கேட்கும். இங்கே வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ஸில் வந்து நம்ம இப்போ IAM ரோல் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்து நம்ம கோடு மற்றும் வந்து ட்ரிகர்ஸ்லாம் நம்ம வைப்போம். ஏன்னா இந்த IAM ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து நம்ம S3 பக்கெட்டுக்கும் DynamoDBக்கும் ஒரு ஃபுல் ஆக்சஸ் லாம்டா தர மாதிரி நம்ம வைக்க முடியும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல இந்த ரோல் நேம்ல இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக IAM சர்வீசஸ் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் தனியாக IAM போயிட்டு நீங்கள் தனியாக ரோல் க்ரியேட் பண்ணது கிடையாது, இன்பில்ட்டாக இருக்க ரோல் இது. ஸோ ஒன்ஸ் நம்ம IAMகுள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து 2 பெர்மிஷன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆட் பர்மிஷன்ஸ் கொடுத்து அட்டாச் பாலிசிஸ் கொடுத்துக்கோங்க. அட்டாச் பாலிசிஸ் கொடுத்து சர்ச்சில் வந்து S3 அடிச்சிங்கன்னா S3 ஃபுல் ஆக்சஸ், அது அமேசான் AWS S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படிங்க இருக்கும். ஸோ அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ்ன்னு இருக்குல்ல, இது கொடுத்து ஆட் பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து DynamoDBயோட ஃபுல் ஆக்சஸ். ஆக்சுவலாக நமக்கு வந்து S3க்கு புட் ஆக்சஸ் மட்டும் இருந்தால் போதும். பட் இருந்தாலும் நான் வந்து எந்த எரர் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் புட் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். DynamoDBக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருங்க. நம்ம வந்து எல்லாமே வரும் அப்டேட் ஆகும். அதுக்காக
இப்போ வந்து கோடிங். ஸோ நான் வந்து கோடு வந்து சொன்ன மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிட்டப்பில் lambda function.pyன்னு சொல்லியிருக்கோம். அந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த கோடு. கோடோட ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். நம்ம வந்து தேவையான லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த போட்டோ 3ன்றது வந்து ஒரு எஸ்டிகே அமேசான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். இந்த இடத்துல வந்து டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் வந்து உங்களோட டேபிள் நேம் கொடுத்துக்கோங்க. நான் டேபிள் நேம் கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த கோட்டில் வெறும் பெருசாக நடந்திருக்காது. ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஸோ இந்த கோட் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் டெப்ளாய்ன்னு இருக்குல்ல, அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு கோடில் எதுனா எரர் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி எந்த இடத்துல எரர் வருது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கும் இது ரொம்ப சின்ன ஹேண்ட்ஸான்றதுனால நான் டெஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக பண்ணுறேன். ஸோ டெப்ளாய் கொடுத்துக்கோங்க. டெப்ளாய் கொடுத்தோடனே மேலே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட்டட்னு சொல்லி வந்துடும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன் வந்து கிரியேட்டட்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. ஸோ நம்ம ட்ரிகர் வைக்க போகிறோம். இந்த லாம்டா ட்ரிகர்ஸ். இந்த லாம்டா ட்ரிகர் தான் ஆக்சுவலாக எதுக்குன்னா, இந்த நம்ம S3ல இமேஜ் போடுறப்ப அதோட மெட்டா டேட்டாஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ட்ரிகர் கான்ஃபிகரேஷன்ஸில் போய்ட்டு அவங்களோட சோர்ஸ் வந்து S3 நம்மளோட சோர்ஸு. ஸோ சோர்ஸ் வந்து S3ன்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பக்கெட்னு இருக்கா, இங்கே நம்மளோட பக்கெட் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தானாகவே உங்களோட பக்கெட் நேம் வந்துடும். ஸோ என்னோடய பக்கெட் நேம் வந்துருச்சு பாருங்கள். நான் கொடுத்து என்னோடய பக்கெட் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஆல் ஆப்ஜெக்ட் க்ரியேட்டிவ் இருக்கு, அதை எடுத்துகிட்டு நான் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தோன்னா கொடுத்துக்கலாம். பட் நான் ஜஸ்ட் புட் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் போடுறப்ப மட்டும் இது வந்துச்சுன்னா போதும். ஸோ அதனால தான் நான் புட் கொடுத்துருக்கேன். போட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி பாருங்கள் நம்மளோட பக்கெட்குள்ளே போயிட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம பக்கெட்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கா. ஸோ நம்ம அந்த அப்லோட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுவோம். இந்த இமேஜோட மெட்டா டேட்டா வந்து DynamoDBயில் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த அப்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் ஏதோ ஒரு இமேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு கீழே அப்லோடுன்னு இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடும். நம்ம வந்து இந்த இமேஜை பற்றி நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறது இது பண்ண போகிறதில்ல. இந்த இமேஜ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து நம்மளோட DynamoDBயில் போய் பார்த்தோம்னா இந்த இமேஜ் இருக்கணும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து எந்த எரர் இல்லாமல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா எங்கே ஒரு எரர் வந்துருக்கு, நம்ம டெஸ்ட்டில் போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வந்திருக்காது. ஸோ ஜஸ்ட் நம்ம DynamoDBயில் போய்ட்டு செக் பண்ணுவோம். இப்போ DynamoDBக்குள்ளே போய்ட்டு உங்கள் டேபிள் நேம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஐட்டம் ரிட்டர்ன்ஸில் உங்களோட இது இருக்கணும். ஸோ இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் வந்து நம்மளோட ஹேண்ட்ஸ்-ஆன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப், இது வந்து ஒரு ஆப்ஷன் ஸ்டெப் தான். பண்ணது நம்ம ஃப்ரீ டயர் இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களோட ரிசோர்ஸ் டெலிட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ். ஒன்ஸ் நீங்கள் GitHub இதில் புஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து அதுமாரி உங்களோட டேபிள்ஸ் எல்லாத்தையும் பக்கெட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிக்கலாம். IAM ரோல்ஸ் கொண்டு எல்லாமே டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் DynamoDB நான் டெலிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து S3குள்ளே போகிறேன். S3 பக்கெட் டெலிட் பண்ணுறப்போ முதல்ல பக்கெட் எம்டி பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் மேலே டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆகும். நான் ஃபஸ்ட் எம்டி பண்ணிக்கிறேன். ஸோ பெர்மனெண்ட்லி டெலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட பக்கெட் வந்து எம்டி ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து குயிக் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். ஸோ பெர்மனெண்ட்லி டெலிட் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து எம்டி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட S3 பக்கெட் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே எக்ஸிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டோட்டல் பக்கெட்டையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். மொத்த பக்கெட் டெலிட் பண்ணுறதுக்கு உங்களோட பக்கெட் நேம் அதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பக்கெட் நேம் அதில் போட்டுக்கிறேன், டெலிட் பக்கெட். ஸோ பக்கெட் டெலிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் டேரெக்டாக டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் டெலிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம். பட் டேரெக்டாக டெலிட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட IAM அதே மாதிரி டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த IAM ஒன்று மட்டும் தான் இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி டெலிட் பண்ணிக்கிறேன். மேலே நேம் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், டோட்டல் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஹேண்ட்ஸ்-ஆன். புரிஞ்சிருந்தாவோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.